உருளைக்கிழங்கு வறுவல் யாருக்கு தான் பிடிக்காது? அடுத்த முறை உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறப்ப இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். மிக்சியில கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தா அரைக்க கூடாது, இப்படிதான் அரைக்கணும். எந்த பேன்ல வறுவல் செய்ய போறீங்களோ அந்த பேன்ல கட் பண்ண உருளைக்கிழங்கு, நம்ம அரைச்ச மசாலா, சோம்பு தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், தேங்காய் எண்ணெய் இல்ல கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப ஸ்டவ் மேல எடுத்து வச்சு கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்த பிறகு கவர் பண்ணாம 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்ல காரசாரமா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. சோயா சங்க்ஸ்ல மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வறுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியா இருக்கும். சோயா சங்க்ஸ் வறுவல் செய்யலாமா? நல்ல கொதிக்கிற தண்ணியில சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு 20 நிமிஷம் நல்லா சூக்கான பிறகு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு வெளியில எடுத்துடலாம். எந்த கடாயில இந்த வறுவல் செய்ய போறோமோ அதே கடாயில சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு மிளகாய் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சள், தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடலை மாவு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை பாத்தீங்கன்னா 13 to 15 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ஆன பிறகு ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. நல்ல காரசாரமா சோயா சங்க்ஸ் வறுவல் ரெடி. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா கத்திரிக்காய் ஃப்ரை செய்யலாமா? ஒரு பேன்ல ஜீரகம், வெந்தயம், கடுகு, தனியா சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறின பிறகு ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில சேர்த்துட்டு கூட நீங்க அரைச்சுக்கலாம். இதே பேன்ல கட் பண்ண கத்திரிக்காய், கொஞ்சமா மஞ்சள், மிளகாய் தூள், சோம்பு தூள், சாம்பார் தூள் சேர்த்துட்டு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்ச மசாலா பொடி சேர்த்துட்டு ஃபைனலா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி 8 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ட்ரை வறுவல் வேணும்னா கவர் பண்ணாம 8 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. பீட்ரூட்ல 3 முட்டை சேர்த்து இதே போல செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்தியான ரெசிபி. பீட்ரூட் முட்டை பொரியல் செய்யலாமா? ஒரு பேன்ல கட் பண்ண பீட்ரூட், கட் பண்ண வெங்காயம், இடிச்ச பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு திருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு, மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபிளேம் ஆன் பண்ணிட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் குக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம். இப்ப இதுல 3 முட்டை சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்ல 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த வீக் ரொம்ப சிம்பிளா ஈஸியா பொரியல் ஃப்ரை ரெசிபிஸ் பாக்குறோம். வெண்டைக்காயில வேர்க்கடலை சேர்த்துட்டு இன்னைக்கு செய்யலாமா? மிக்சியில வறுத்த வேர்க்கடலை, மிளகு சேர்த்துட்டு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோட்ல அரைச்சுக்கலாம். இப்ப ஒரு பேன்ல கட் பண்ண வெண்டைக்காய், பெரிய பீசஸா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, மஞ்சள், மிளகாய் தூள், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபிளேம் ஆன் பண்ணிடலாம். கவர் பண்ணாம வெண்டைக்காய் நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் குக் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்த பிறகுதான் உப்பு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஃபைனலா நம்ம பவுடர் பண்ண வேர்க்கடலை பொடி இருக்குல்ல, அந்த பொடியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. முருங்கைக்கீரையில 4 முட்டை சேர்த்து ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா ஒரு ரெசிபி செய்யலாமா? ஒரு பேன்ல முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இடிச்ச பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபிளேம் ஆன் பண்ணிடுங்க. கீரை நல்லா வேகணும். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு கீரை நல்லா வேக வச்சுக்கோங்க. கீரை நல்லா வெந்த பிறகுதான் முட்டை சேர்க்கணும். இதோட கொஞ்சமா மிளகு, உப்பு சேர்த்துட்டு ஹை ஃபிளேம் வச்சுட்டு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க.